ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இஏ பற்றி தான். ஆனால் இஏ பற்றி இல்லை, என்னோட கிளைண்ட்டை பற்றி. பாட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பாட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ப்ரோ. ஏன் அப்படி சொல்லணும்னா, ஹாய் ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எப்போ வாங்குனீங்க இஏ கரெக்டாக? ஜூன் ஜூலை இந்த டைம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஜூலை கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் ஒரு 6 months இருக்கும். 6 months இருக்கு ப்ரோ. ஆனா ஸ்டார்டிங்ல அந்த பயந்து தான் வாங்கினேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வாங்கணும்ட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப திணறினேன். உங்ககிட்டே கூட நான் மெசேஜ் பண்ண பார்த்தீங்களா, ஒரு 3 days வரும், அதுக்கப்புறம் அந்த மொத்த ப்ராஃபிட்டும் 4th day இல்லை 5th day போயிடும். அந்த வீக்ல அப்படியே ஒரு 0லே தான் மெயின்டைன் ஆயிடுது. அதுக்கப்புறமா தான் நீங்க சொன்னீங்க ப்ராஃபிட் வரதான் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மட்டும் வச்சுக்க சொன்னீங்க, மற்ற நாள் ரன் பண்ணலாம். ஆனால் நானாதான் சரி நம்ம அப்படி பார்த்தோம்னா எந்த நாளே பண்ண முடியாதுல்ல ப்ரோ. நம்ம எதிர்பார்க்காத டைம் வந்து நிறைய லாஸ் வரும். சரி, நீங்க ப்ரீசெட்ல தான் மேட்டர் நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா, அதனாலதான் நான் என்ன பண்ணேன், அதிகமா பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய டெமோ அக்கௌண்ட்ஸ் எடுத்து 24 hours நிறைய ரன் பண்ணி எவ்வளோ பிப்ஸ்னா போனோம்னா நம்ம கரெக்டான ப்ரீசெட் வச்சா ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதுவே ஏசிஎம் செக்ஷன்ல எப்பவுமே கன்சாலிடேஷன் தான் இருக்கும். அதுல கவனிச்சது வந்து மேக்சிமம் வந்து 300-500 வரும். சரி, அதுக்கேற்ற கெப்பாசிட்டி அளவுக்கு தாங்குற அளவுக்கு என் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ நம்ம யூஎஸ்டி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரீசெட் செட் பண்ணேன். அது இதெல்லாம் கற்றுக்கு ஒரு 2 months ஆச்சு ப்ரோ. பேக் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்க லைஃப் எப்படி? பாட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, பாட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ப்ரோ. ஏன் அப்படி சொல்லணும்னா, நான் மென்டார்ஷிப் கூட ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், நான் வந்து எமோஷனால கட் பண்ணிடுவேன், ட்ரேட்ஸ் எடுப்பேன். பட் ஆனா நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஏன் அந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கப் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால இப்ப இஏ வந்ததுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் அதிகமா அந்த கோல்டு வந்து அதோடைய மார்க்கெட் மூவ்ஸ் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடி நான் பண்ணதை விட என்னுடைய ட்ரேட் செட்டப்ஸ்ல குவாலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் எமோஷன்ஸ் நிறைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு பேக்கப் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது நான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாச்சு. பெரிய நல்ல விஷயம் அது. அவ்வளவுதான் ஆச்சு. ஆனா சொல்ல போனா ரிஸ்க் தான், இல்லன்னு சொல்ல முடியாது. இதுல எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு, நம்ம 100% எடுக்கும் சொல்ல முடியாது. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பா இருக்கலாம். ஆமா, கண்டிப்பா இது ஒரு நல்ல பாசிவ் இன்கமா நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஓகே, ஹானஸ்டா சொல்லுங்க. இல்ல நிச்சயமா வரும். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து 100 யூஎஸ்டி டிராடவுன் போகும்போதே திணறும் ஒரு மாதிரி. ஆனா ப்ராஃபிட் வந்து ஒரு 50-60 எடுக்கணும்னு நினைப்பேன். எப்படி 100 யூஎஸ்டிக்குள்ளே நான் டிராடவுன் இருக்கணும், ஆனா ப்ராஃபிட் வரணும்னு நினைப்பேன். ஆனா அதுக்கப்புறம் புரிஞ்சது, நம்மளுக்கு லாஸ் ஆகாம ப்ராஃபிட் வர்றதே பெரிய விஷயம், நம்ம டிராடவுன் எல்லாம் போகணும் எதிர்பார்க்க முடியாதுன்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு அதுக்கப்புறம் லாஸஸே இல்லை ப்ரோ. ஆனா அதுக்குள்ள 2-3 நாள் லாஸ் ஆச்சு. அது நானே ஒரு தப்பா எடுத்த முடிவுதான். ஆக்சுவலா நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணனா கூட ப்ராஃபிட்ல தான் வந்திருக்கும். நானா ஒரு அவசரப்பட்டு பண்ணதுனால. ஏன்னா அந்த சில சமயம் நியூஸ் இருக்கும், அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு நான் க்ளோஸ் பண்றேன். அப்படி ஆனா நான் பண்ணாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்க்கும்போது அது பாசிட்டிவா தான் கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு 4-5 months கிட்ட வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. ஆனா இன்னொரு மெயின் விஷயம், அதுக்கேற்ற அளவுக்கு நமக்கு அக்கௌண்ட் சைஸ் இருக்கணும். நீங்க சென்ட் அக்கௌண்ட்ல கூட நம்ம இப்போ லெவரேஜ் யூஸ் பண்ணி நிறைய எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணும்போது ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும், யூஎஸ்டியா யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜா என்ன பார்க்குறீங்க யூஸ் பண்றதுல? அதான் ப்ரோ, டிராடவுன் பாக்குறவங்களுக்கு அதை தாங்கிக்கூடிய மனசு இருக்கணும். புரியுது, வேற எதுவும் கிடையாது.
வேற அதான் ப்ரோ, நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதோடைய மொத்த சைக்காலஜி புரிஞ்சிடுச்சுன்னா புரியுது. உங்களுக்கு அது அட்வான்டேஜ்னு எதுவும் இல்லை. நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஆமா கண்டிப்பா. அது சரி, இன்னொரு விஷயம், சர்வீஸ் எப்படி பண்றாங்க? ரீப்ளேஸ் அண்ட் அது உண்மையிலேயே நான் டவுட் ஆனேன் ப்ரோ. ஏன்னா உங்க வெப்சைட் பார்க்கும்போது நார்மலா இருந்துச்சு, சர்வீஸ்லாம் இருக்குமா ஏதாவது உங்ககிட்ட தான் கேட்க நினைச்சேன். ஆனா அவங்க நடுவில் ரீசெண்டா அப்டேட் கூட நடந்துச்சு, 24 அப்டேட். எல்லாத்தையும் அவங்களுக்கு கரெக்டா மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிறாங்க. எது பண்ணாலும் 1 டேக்குள்ள ரிப்ளை வந்துடும். ஓகே, ரிப்ளை எல்லாமே அது ரொம்ப ரொம்ப நல்ல சர்வீஸ் ப்ரோ அவங்க கொடுக்குறது. ஓகே ப்ரோ, இது அக்கௌண்ட்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்ககிட்ட காமிச்ச அந்த ஒரு அக்கௌண்ட் தான் ப்ரோ. அது டெவலப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா போகலாம். ஓகே, இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கு? அதான் ப்ரோ, $450 கிட்ட டெபாசிட் பண்ணது இப்போ $880 போய் இப்போ ஒரு $30 வித்ட்ரால் எடுத்து $850 இருக்கு. ஓ சூப்பர். இது நீங்க இது பண்ண முடியுமா? ஸ்டேட்மெண்ட் காட்ட முடியுமா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணி. இதோ bro. இது எத்தனை மந்த்ல ஆக்குனீங்க? 5 months இருக்கும் ப்ரோ. பரவாயில்லையே, நல்ல ரிட்டர்ன்ஸ் தானே. கன்சிஸ்டன்சியா நீங்க வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. மந்த்லி அதிகமா ஒரு $50 மேல எடுக்க மாட்டேன் ப்ரோ. அவ்வளவுதான் எடுத்து. நான் ஒரு ப்ராஃபம் சொல்றேன், அது உங்களுக்கு நான் ஃப்ரீயா பாஸ் பண்ணி தரேன். அதை நான் கொஞ்சம் பே அவுட் எடுத்துட்டேன்னா நீங்க அதுல பண்ணுங்க. ஹியூஜ் அமௌண்ட் பார்க்கலாம். நான் சொல்ற ப்ரைஸ்ல அப்போ இப்போ பே அவுட் வந்து புரோக்கர்ல காமிக்குவா EA இல்ல VPS? ஆல்ரெடி VPSல காமிச்சீங்களே அந்த மாதிரி. எப்போ கரெக்டா வாங்குனீங்க? எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கே ஞாபகம் இல்லை ப்ரோ. பார்த்தாதான் தெரியும். ரொம்ப நாள் ஆச்சு. மெசேஜ்ல பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அதான் மெசேஜ்ல யார் மூலியமா சொல்லி தானே வந்தீங்க எனக்கு? நீங்க டைரக்டா? இல்ல ப்ரோ, நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி 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 சரி. கடைசியா அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட் ஒருத்தருக்காருல வீடியோ பார்த்து அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் வாங்கியே ஆகணும் அந்த மாசத்துலன்ட்டு கொஞ்சம் தீவிரம். அவர்கிட்டயும் கொஞ்சம் மெசேஜ் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாங்கிட்டேன். சரி சரி. தெரிஞ்சா ப்ரோ? ஓகே ஓகே. இதான் ப்ரோ பேலன்ஸ் இப்போ. ஓகே, ஹிஸ்டரி போங்க. இது ஆல் ஹிஸ்ட்ரி போங்க. ஆல் ஹிஸ்ட்ரின்னு கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து காமிக்குதுல ப்ரோ 560. அது வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால காமிக்குது. சரி 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 சரி. அது இன்டர்னலா நான் வந்து எடுத்து போட்டது. சென்ட் அக்கௌண்ட்னால சொன்னீங்க பாத்தீங்களா, டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலா சென்ட் அக்கௌண்ட்லயே பேக் டெஸ்ட் பண்றேன். அதுக்காக அதுல போட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதுல இருந்து இதுக்கே போட்டேன். அதனால அந்த $100 இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிக்கும். ஓகே, இது ஆனா நான் டெபாசிட் ஒரு 3 months இல்லனா 4 monthsக்குள்ள பண்ணிருக்கீங்க இத? ஆமா ப்ரோ, இதுலயே ஒரே 1 செகண்ட் ப்ரோ, நான் உங்ககிட்ட கரெக்டா வாங்குனது எப்ப டேட் பாக்குறேன். ஓகே, 6ஆம் மாசம் ப்ரோ. இது ஜூன் தான் ப்ரோ. இது இல்ல சாரி, ஆமா ஜூன் தான் வாங்கிருக்கீங்க. ஆமா ப்ரோ. மேல போங்க. ஆமா 6ஆம் மாசம் ஆரம்பிச்சிருக்கீங்க. 6 அதான் 6 மாசத்துல இந்த ரிட்டர்ன்ஸ். ஓகே, 6 மாசத்துல அக்கவுண்ட் ஃபிளிப் பண்ணிட்டீங்களே. ஆமா ப்ரோ, 6 மாசத்துல மந்த்லி 20% சேஃபா பண்ணிருக்கேன் ப்ரோ. ஸோ ஆமாம், அது ஆனால் உண்மைதான். ஏன்னா எல்லா மந்த்லேயும் ஒரு சினாரியோ இருக்குது. அந்த 6 month வந்து வாஷ் ஆகாமல் ஒரு அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணது பெரிய விஷயம், நல்ல விஷயம்தான். சூப்பர் ப்ரோ. ஸோ மந்த்லி ஒரு 20% பார்த்துடுறீங்க. ஆமாம் ப்ரோ, அது கன்ஃபார்ம் ப்ரோ. ஆனா இந்த மாசம் தான் ப்ரோ கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இந்த மாசம் நீங்க ஓட்டலாம், பட் என்ன விஷயம்னா ஏசியன் செஷன் கொஞ்சம் அடி வாங்கும், டிராடவுன் பெருசா போகும். கன்சால்டேட் தான் ப்ரோ யூஸ் பண்ணுவேன். புரியுது, ஃபுல்லா கன்சால்டேட் தான் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வந்து எப்படின்னு சொல்லிட்டு